வலன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை கிறிஸ்தவ இலக்கிய உலகில் போற்றுதலுக்குரிய சிறப்பான பணிகளை செய்து வருகிற நற்செய்தி அறிவிப்பு பணியில் தன்னை இணைத்துக் கொண்டு பணி செய்து வருகிற திரு மோசஸ் மைக்கேல் ஃபாரடே ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க, திருக்குறளும் பைபிளும் என்னோட ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறளும் விவிலியம் பற்றி உங்களுடைய ஆய்வு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. திருக்குறளையும் விவிலியத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறது நான் முதல் ஆள் கிடையாது. எத்தனையோ பேர் திருக்குறளில் விவிலிய கருத்துக்களை அவங்க பார்த்து ஒப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அண்மை காலத்தில் புலவர் தெய்வநாயகம்னு ஒருத்தர் திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூலே அப்படின்னு ஒரு ஆய்வு வெளிப்படுத்தி பெரிய புரட்சி செய்தார். புரட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அவர் வாழ்கிறார் 90 வயதுக்கு மேலே. அவருக்கெல்லாம் முன்னாலேயே ஜியு போப்பு என்கிற அந்த ஆங்கிலேய அந்த அருட்தொண்டர் திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இதையெல்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். அவர் திருக்குறள் இயேசுநாதருடைய மலைப்பொழிவின் ஒரு எதிரொலி தான் என்று சொல்லியிருக்கிறார். I would like to imagine திருவள்ளுவர் இஸ் a Christian. திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவராக நான் அவரை கற்பனை செய்து பார்க்கிறேன். அந்த அளவுக்கு அவருடைய எழுத்துக்களில் கிறிஸ்தவத்தினுடைய சாயல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை விட ரொம்ப ஒரு அரிய தகவல் பல பேருக்கு இன்னும் தெரியாது. தமிழில் கானா சுப்பிரமணியம் என்கிற ஒரு இலக்கிய ஆய்வாளர் இருந்தார். மிக அண்மையில் தான் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு தான் மறைந்தார். பல நாவல்களும் அவர் எழுதியிருக்கிறார். அவர் உலக புகழ்பெற்ற நாவல்கள், நோபல் பரிசு பெற்ற நாவலெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறார். அவர் எழுதின ஒரு புகழ்பெற்ற நாவல் தாமஸ் வந்தார் என்பது. அந்த நாவலில் அவர் கானா சுப்பிரமணியம் கிறிஸ்தவர் அல்லாதவர். அவர் பல இலக்கியங்களை திறனாய்வு செய்தவர். அவர் தோமையர் தமிழகத்துக்கு வந்ததும் திருவள்ளுவர் அந்த காலத்தில் இருந்த மாதிரியும் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறாங்க. தோமையருடைய போதனைகளை திருவள்ளுவர் பாராட்டி தோமையருடைய போதனைகள், அதாவது தோமையர் சொல்லுகிற இயேசுவின் போதனைகளை பின்பற்றும்படி பலரை திருவள்ளுவரை ஊக்குவிக்கிறாரு என்கிற செய்தி, யூத குடும்பத்தோடு அவருக்கு இருந்த உறவு, இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆகவே இந்த தோமையர் கிறிஸ்தவம் திருவள்ளுவர் உறவு என்பது ஏதோ நான் தான் முதலில் சொன்னேன் என்றல்ல, அது ஒரு ஒப்பாய்வு. ஐயா, நீங்க மேற்கொண்ட திருக்குறளும் விவிலியம் இந்த ஆய்வினுடைய மைய பொருள் கொஞ்சம் அழகா சொல்லுங்களேன். ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், திருக்குறளை கிறிஸ்தவ சிந்தனைகளோடு ஒப்பிட்டு அல்லது விவிலியத்தோடு ஒப்பிட்டு பல பேர் ஆய்வு செய்திருக்கிறார்கள்னு சொன்னேன். புலவர் தெய்வநாயகம், ஜியு போப்பு, அப்புறம் கானா சுப்பிரமணிய நாவலாசிரியர்லேருந்து அப்புறம் இன்னும் நிறைய பேர், சீனிவாசன் ஒருவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பல பேர் செய்திருக்கிறார்கள். என்னுடைய ஆய்வில் நான் ரொம்ப அழகாக அதை பிரிச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன். அதாவது முதலாவது, திருக்குறள் என்பது ஒரு அறநூல், மாரல் லிட்ரேச்சர், டிடாக்டிவ் லிட்ரேச்சர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பைபிள் ஒரு இறைநெறி சொல்லுகிற நூல். இது அறநெறி சொல்லுகிற நூல், இது இறைநெறி சொல்லுகிற நூல். ஆனால் அந்த இறைநெறியில் பல அறக்கோட்பாடுகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் மோசேயினுடைய 10 கட்டளைகள், அந்த அறக்கோட்பாடுகள் முதல் உலக சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட முதல் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்று நீதி போதனைகள் அதுதான் சொல்லப்படுகிறது. மோசே கொடுத்த, மோயீசன் முனிவர் கொடுத்த அந்த 10 கட்டளை, அவர் வழியாக இறைவன் கொடுத்த கட்டளைகளுக்கு பிறகுதான் உலகத்திலே அறக்கட்டளைகளே வந்தது. அந்த 10 கட்டளைகளை அதனுடைய பிழிவை எங்கே பார்க்கலான்னா திருக்குறளை பார்க்கலாம். 10 கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறன் மனை விரும்பாதிருப்பாயாக என்றெல்லாம் சொல்வதை அப்படியே திருவள்ளுவர் அதிகாரமாக எழுதியிருக்கிறாரு. இப்போ பாருங்கள், கொலை செய்யாதிருப்பாயாகன்னா கொல்லாமைன்னு ஒரு அதிகாரம், பிறன் பொருளை விரும்பாதிருப்பாயாகன்னா வெக்காமைன்னு ஒரு அதிகாரம், கல்லாமைன்னு ஒரு அதிகாரம், இப்படி அப்படியே சொல்லியிருக்கிறார். இதுக்கு அப்புறம்
அதை நான் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் என்கிற நூல் சாலமோன் ஞானி எழுதினது. அரசனும் ஞானியுமாக இருந்தவன். அவன் சொன்ன பல செய்திகளை அப்படியே அந்த நீதிமொழிகளை எல்லாம் திருக்குறளை சொல்றாரு. அது ரெண்டையும் நான் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறேன். இன்னும் இறைவாக்கினர் தீர்க்கதரிசிகள் பல சினத்தோடும் சீற்றத்தோடும் இறைவனுடைய போதனைகளை விவிலிய திருமறையில் சொல்லியிருக்கிறார். அந்த அந்த சீற்றமிக்க போதனைகளை, உள்ளல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறார். ஏழை மக்கள் அழுதா நீ அரசனா இருந்தா கூட உன்னுடைய அரசாட்சியை கவுந்துடணும். அதே மாதிரிதான் விவிலியத்துல ஆமோஸ் தீர்க்கதரிசி என்பவர், ஏசாயா தீர்க்கதரிசி என்பவர் இவர்களாம் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் ஒப்பிட்டு அப்படியே பட்டியல் போட்டு காட்டியிருக்கிறார். இந்த பக்கம் விவிலிய மொழி, இந்த பக்கம் திருக்குறள். எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையினுடைய அந்த இலக்கணத்தை அவருடைய திருவள்ளுவருடைய குறள்ல பார்க்கலாம். ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்பு உடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் சொன்ன இலக்கணத்துக்கு இலக்கியமாக வாழ்ந்தவர் இயேசு. இயேசுவின் வாழ்க்கை தான் எல்லாம் பிறருக்காக என்று கொடுத்தவர் என்று இயேசுவின் வாழ்க்கையோடு வள்ளுவருடைய போதனைகளை, வள்ளுவருடைய அந்த குறட்பாக்கள் இயேசுவின் வாழ்க்கைக்கு அவைகள் இலக்கணம் வகுப்பது எப்படி என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படி பல கருத்துக்களை சொல்லி. நன்றிங்கய்யா. ஆனா இந்த திருக்குறளும் விவிலியம் அப்படின்றப்போ ஒரு முரண்பாடு தெரிகிற மாதிரி இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு திருக்குறள் உலக பொதுமறை, எல்லா மதத்தினருக்கும் பொதுமறை. நீங்க ஒரு மதத்துக்குள்ள உள்ள கொண்டு வர மாதிரி இருக்குது. எடுத்துக்காட்டு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இது எங்களுக்கானது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நல்ல கேள்விதான், பலரும் கேட்கிற கேள்விதான். ஆராய்ச்சின்னு வரும்போது ஒவ்வொருவர் ஒரு கோணத்தில் ஆராய்வார்கள். இப்போ பாருங்க, திருவள்ளுவர் எல்லா சமயத்துக்கும் பொதுவானவர் என்று நீங்க சொன்னீங்களே ஒரு கருத்து, அதுலேயே ஒரு உட்கருத்து அடங்கி இருக்கு. என்னன்னா, எல்லா சமயத்தவர்களும் தங்களுடைய கோட்பாடுகளை திருக்குறளை பார்க்க முடியும். இப்போ பாருங்களேன், உன்னை பார்த்தா என் தம்பியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னொருத்தர் சொல்கிறாரு, உங்களை பார்த்தா எங்கள் அப்பா மூஞ்சி தெரியுதுங்கிறாரு. அப்போது ஒரு ஆள்கிட்ட பல சாயல் தெரியுதில்ல. அப்போ திருவள்ளுவர்கிட்ட தெரிகிற கிறிஸ்தவ சாயலை நான் சொல்லுகிறேன். அதுபோல் மற்றவர்களும் எழுதியிருக்கிறார். திருக்குறள் சமண நூல் தான் என்று புலால் மறுப்பையும் அந்த கல்லுண்ணாமை போன்றவைகளை வைத்துக்கொண்டு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அது எல்லா சமயங்களுக்கும் பொது என்று சொல்லுகிற போதே அதனுடைய இன்னொரு பொருள் என்னவென்றால், எல்லா சமயத்தவர்களும் தங்களுடைய கோட்பாடுகளை இதில் காண முடியும் என்று. அந்த வகையில் ஒரு கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளனாகிய நான், விவிலிய திருமறையை பின்பற்றுகிற நான் அதை அதில் பார்த்திருக்கிறேன். போப் பார்த்திருக்கிறார், மற்றவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆராய்ச்சியாக எடுக்க வேண்டுமே தவிர இதை ஒரு சமய பிரச்சாரமாக எடுத்து சமய பூசலுக்கு வழிவகுக்க கூடாது. ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த உரையாடல்கள். ஏன்னா நாங்கள் நிறைய கேள்விகள் கேட்டோம், அதற்கு பொறுமையா எங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. நேயர்களே, இந்நேரம் வரை நமக்காக நேரத்தை ஒதுக்கி நாம் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உரையை வழங்கிய சென்னை கிறிஸ்தவ கல்லூரியினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர், இலக்கிய உலகில் போற்றுதலுக்குரிய பணியை செய்து கொண்டிருக்கிற ஐயா திரு மோசஸ் மைக்கேல் ஃபாரடே அவர்களுக்கு எங்களுடைய வலன் மீடியா சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. நல்வாய்ப்பை நல்கிய வலன் மீடியாவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.